இது ஈடிவி பாரத் தமிழ்நாடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டைம். அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை தான் பிரதமர் நரேந்திர மோடியின் குடும்பம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது சமூக வலைதளத்தில் கடும் விமர்சனம். வீட்டு சுவர்களில் திமுக விளம்பரம் செய்ய அனுமதிக்கவில்லை என்றால் மகளிர் உரிமை தொகை இல்லை என மிரட்டுவதாக சர்ச்சை. தில்லுமுள்ளு செய்து திமுக வெற்றி பெற முயல்வதாக சேலத்தில் நடந்த அதிமுக கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட முருகன், ஜெயக்குமார், ராபர்ட் பயாஸ் ஆகியோர் 35 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை திரும்பினர். நளினி தனது மகளுடன் வசிக்க லண்டன் செல்ல உள்ளதால் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாக தகவல். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு இறுதியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பிற்கு நிதி ஒதுக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல். தமிழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்காமல் தேவையில்லாத பொய் பிரச்சாரங்களை பாஜகவினர் மேற்கொள்வதாக தேர்தல் பரப்புரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் காட்டம். ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை வேலூர், தென்சென்னை, நீலகிரி உள்ளிட்ட தொகுதிகளில் பரப்புரை செய்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஏப்ரல் 11ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கோவை, நெல்லையில் பரப்புரை. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் புதிய நடைமுறையை பயன்படுத்த எதிர்ப்பு. 2 விழுக்காடு வாக்குகள் மாற வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளதை மேற்கோள் காட்டி வழக்கு தொடர்ந்துள்ளதாக RS பாரதி விளக்கம். வயநாடு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மக்கள் வெள்ளத்தில் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல். வயநாடு மக்களுடன் தான் எப்போதும் இருப்பதாக பொதுமக்கள் முன்பு உணர்ச்சி பொங்க பேசினார். மகாராஷ்டிரா மாநிலம் சத்ரபதி சம்பாஜி நகர் பகுதியில் உள்ள துணிக்கடையில் பயங்கர தீ விபத்து. 2 குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் மூச்சு திணறி உயிரிழந்த சோகம். தைவான் நாட்டை புரட்டி போட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் இதுவரை 7 பேர் உயிரிழப்பு. ஜப்பான், பிலிப்பைன்ஸ் நாடுகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஈடிவி பாரத் தமிழ்நாடுடன்.